உனக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லையா? யாரடா மன்னராட்சி? 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு ஊரை அடிச்சு உலையில போட்டு அந்த லாட்டரி சீட்டு விற்கிறேன் அவனுடைய மருமகனை கிழிகளும் கீழ்ச்சார சொல்றதுக்கு வக்கீல் அவனுக்கு லாட்டரி சீட்டு கோடி கோடி கொள்ளையடிச்சில மாத்தியோட மருமகனுக்கு ஆண்டாளை தரிசிக்க சென்ற இளையராஜாவுக்கு இந்த கொடுமனா வரலாற்று சிறப்புமிக்க மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவிலே அம்பேத்கருடைய புகழை பாடு என்று சொன்னால் எங்கள் குடும்பத் தலைவரை பற்றி எங்கள் குடும்பத் தலைவர்களை பற்றி பேசுகிறார் சொன்னால் உனக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லையா? யாரடா மன்னராட்சி? சொல்லு பார்க்கலாம். இயக்க தலைவர்கள் ஒன்று கூடி எப்படி மதுரையில் எங்கள் கழக தலைவர் இளைஞரின் செயலாளர் தேர்ந்தெடுத்தார்களோ அதை போலத்தான் ஒரு ஜனநாயக இயக்கம் என்ற பெயர் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவதா கலைஞர் இளைஞர் செயலாளர். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலே 60,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எங்க இளைய தலைவரை பார்த்து மன்னராட்சி சொல்லுகிறார். நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு பதில் சொல்றது எங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி அர்த்தம். ஒரு நூல் இங்க இருக்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு புத்தகம் எழுதான்னா அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவிலே எங்கள் சின்னவர் அழைத்து நூல் வெளியிறார் சொன்னால் அதுக்கு கழகத்தின் மூத்த நூலை பெறுகிறார் சொன்னால் அதனுடைய மரபு என்ன? நூலிலே இருக்கின்ற குறிப்புகளை பற்றி பேச வேண்டுமே தவிர டாக்டர் அம்பேத்கர் விகடன் குழுமம் எழுதிய அந்த டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தை அந்த வெளியீட்டு விழாவிலே அந்த புத்தகத்தின் உள்ள சாராம்சத்தை டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவதற்கு பதிலாக மன்னராட்சி குடும்பாட்சி என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஆம், இது குடும்பாட்சி தான். இங்க இருக்கின்ற சிட்டிமாக இருந்தாலும் வினோத் வேலாயுதமாக இருந்தாலும் மேடையில் இருக்கின்ற இதில் இருக்கின்ற அத்துணை பேரும் குடும்ப அரசியல் தான். வாழையடி வாழையாக இயக்கத்தில் இருக்கின்ற தாத்தா அப்பன் நான் எனது மகன் இப்படி வாழையடி வாழையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு இயக்கத்திற்கு பாடுபடுகின்ற ஒரு முன்னோடி தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை பார்த்து மன்னராட்சி என்று சொல்கிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், லாட்டரி சீட்டு வித்தனும் கொல்லைப்புறத்திலே பிளாக் டிக்கெட் வித்தவனும் இன்றைக்கு எங்கள் தலைவரை பற்றி எங்கள் சின்னவரை பற்றி விமர்சிக்கிறார் என்று சொன்னால் இனி இங்க இருக்கின்ற கழகத்தோழன் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற கிளிகள் கிடைப்பான். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை சொல்வதற்கு காரணம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் ஆட்சி அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மராட்டியத்திலே அங்கே ஒரு கல்லூரிக்கு பெயர் வைக்க கூட ஒரு நாதியற்ற அரசாங்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த முதலமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்களுக்கு ஒரு கடிதம் இங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பிச்சோம். என்ன போஸ்ட் கார்டு? மராட்டியத்தில் பிறந்த பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இந்த பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போஸ்ட் கார்டு இங்க இருக்கின்ற வட்ட செயலாளர் முதல் கொண்டு கழக நிர்வாகிகள் முதல் கொண்டு சாதாரண சாமானியரும் கூட அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கும். தலைவர் கலைஞர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெயர் சூட்டப்பட்டது. விகடன் குழுமத்துக்கோ விஜய்க்கோ லாட்டரி சீட்டு வித்தவனுடைய மருமகனுக்கு இந்த வரலாறு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு ஊரை அடிச்சு உலையில போட்டு உனக்கு ஈடி ரைடு வரப்போது சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு எங்கள் குடும்ப தலைவரை பற்றி தளபதியை பற்றி சின்னவரை பற்றி பேசுவதற்கு உள்ள என்ன யோகிதை இருக்கிறது? குடும்ப அரசியல் ஏன் விஜயகாந்த் குடும்ப அரசியல் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் குடும்ப அரசியல் இல்லையா? நீ சார்ந்திருக்கிற விஜய் யாரு? அவங்க அப்பா யாரு? பேசக்கூடாது. பேசினகா வரலாறு தெரிஞ்சிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு அது ஒரு தகுதி இருக்கு. உங்களாம் தகுதி இல்லாதவங்க எல்லாம் வந்து 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறிய 200 பைசா ஒரு சல்லி காசு எந்த ஏழை எளியவருக்கா செஞ்சிருப்பானே. இன்னைக்கு பேசுற வந்து குடும்ப அரசியல் மன்னராட்சி. மன்னராட்சி தான். எதுக்கு நம்ம மறுக்கணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, மிருக பலம் கொண்ட ஒரு ஆட்சி. தலைவர் 8 அடி இருந்தால் குட்டி 16 அடி. இன்னைக்கு வெள்ளம் சூழ்ந்த ஒரு மரக்காணம், விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, விக்கிரவாண்டி,
இத்தனை மாவட்டத்துக்கு எங்களுடைய இளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் சார். இவன் விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டத்தை நடத்தின விஜய் அங்க போய் 1 கிலோ அரிசி கொடுக்க துப்பு இருந்ததா? வெள்ளம் வந்தது விழுப்புரம் மாவட்டத்தில், வெள்ளம் வந்தது கடலூர் மாவட்டத்தில், வெள்ளம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். டிபி சட்டத்தில் ஒரு 50 பேர் கூட்டம் ஆபீஸ்ல போய் நலத்திட்ட உதவி கொடுக்கலாம். இங்க இருக்கா சிட்டி பாபு. தொடர்ந்து நம்முடைய சென்னை மேற்கு மாவட்டத்தில் அத்தனை வட்டத்திலையும் கூட்டம் நடத்துறது மட்டும் ஏழை ஏழை நலத்திட்ட உதவி கொடுக்கும். இதுதான் இயக்கம். எங்கோ நடந்தது வெள்ளம் எங்க இத்தனை மாவட்டத்தில் டிபி சட்டத்தில் கூப்பிட்டு ஒரு 50 பேருக்கு ஒரு நலத்திட்ட உதவி கொஞ்சம் மண்ணில மசாலா இருக்குடா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு இதை சொல்றேன்னாக்கா, தயவு செய்து திரைப்படம் பார்ப்பது என்பது வேறு, வாக்களிப்பது என்பது வேறு. இன்னைக்கு வந்து ஒரு நாள் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நாள் முதல்வன் திட்டத்தில் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தோம், தெரிஞ்சு பார்ப்பல. என்ன செய்தி தான், +2 படிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய். இன்றைக்கு பல லட்சம் பேர் அந்த 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். அதிலே முதன்மையான மாவட்டம் சேலம் மாவட்டம், அடுத்து நாமக்கல் மாவட்டம். இப்படி படிப்படியா ஒரு ஏழை எளிய மாணவ மாணவிகள் நாள் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இன்றைக்கு பயன்பெறுகிறார் என்று சொன்னால், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி, எல்லோருக்கும் வெல்லாம் என்று நல்லாட்சி. இதை பார்த்து குறை செல்வதற்கு எவனும் யோகியதை கிடையாது. நீ பார்த்து நியூஸ் 7 நெறியாளர் அந்த லாட்டரி சீட்டு வைக்கிற மருமனை கிழிகளும் கீழ்ச்சார. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் 90லிருந்து இன்றைய வரை பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டு பட்டியலிட்டார். சொல்றதுக்கு வக்கீல் அவனுக்கு லாட்டரி சீட்டு கோடி கோடி கொள்ளையடிச்சு மாத்தியோட மருமகனுக்கு கேட்டா என்னுடைய கணக்கு வழக்கில் நான் ஒப்படைச்சிட்டு 3 நேரம் அரசியல் தெருவுக்கு வந்துக்கிறேன் சொல்றீங்க. எதுக்காக நீ அரசியல் வர சொல்லு பாலாம்? எதுக்காக நீங்க அரசியல் வந்தோம்? எத்தனை கோடி கோடியா சம்பாதிச்சு ஏழை ஏழையுடைய வாழ்க்கையை சுரண்டி பல கோடி பேர் வீட்டை நாசமாக்கி அந்த குடும்பத்தை நடுத்தரில் நெக்க வச்சு நீ சம்பாதிச்ச காசு தான் லாட்டரி சீட்டு. அவனுடைய மருமகன் தான் நீ. உனக்கு என்ன திடீர்னு அரசியல் பிரவேசம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தம்பி சிட்டிபாபு சொன்னார், அழகா சொன்னாரு. பிஜேபி ஏபிசி 3 டீம் தான் இவங்க எல்லாம். உங்களையும் என்னையும் ஏமாத்துறதுக்காக பண்றாங்க. இன்னைக்கு பார்த்தோம், ஒரு நியூஸ் பார்த்தோம். யாரு இன்னைக்கு வந்து ஆண்டாள் தரிசனம் பண்ண போனாங்க, இளையராஜா வெளியிட வச்சுட்டான்னு சொல்றாங்க. இதான் சனாதனத்தை பத்தி பேசலாம் சிட்டிபாபு. இந்த சனாதனத்தை பற்றி நம்முடைய இளைய தலைவர்கள் சிறப்பா சொன்னாரு. அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு சனாதனம் இளையராஜாக்கு அந்த நிலைமை. ஒரு எம்பி மேல்சபை எம்பியா இருக்கிற ஆண்டாளை தரிசிக்க சென்ற இளையராஜாவுக்கு இந்த கொடுமைனா நம்ம எல்லாம் எங்க சார், எங்க சொல்லுங்க? அதான் சனாதனத்தை பற்றி சிட்டிபாபு அழகா சொன்னாரு. இதெல்லாம் நீடிக்க கூடாது, இது தடை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பார்ப்பனர் ஆதிக்கத்தை நசுக்க வேண்டும், சனாதனத்தை மூட்டை பூச்சியை நசுக்க வேண்டும் என்று எங்களுடைய இளைய தலைவர் ஆணித்தரமா சொன்னாரு. எஃகு உள்ளம், மன உறுதி. சொல்லுங்க, அவருடைய இதுல பத்தினாக்கா எல்லாம் சொல்றாங்க. நேர்மையான ஒரு அரசியல்வாதி யாருன்னாக்கா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. ஏன் திரைப்படம் எடுக்கிற இதுல இருந்து, திரைப்பட வினோதத்திலிருந்து சல்லி காசு கூட மிஸ்யூஸ் பண்ணாம ஒரு நேர்மையான ஒரு மகத்தான ஒரு இளைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு விழா எடுக்கிறது இந்த தொகுதி சால பொருந்தும்.